சொல்றேன்னே தெரியல. ஏன்னா எங்க டிஎன்லேயே வந்து அது அப்படியே வருது, கிராஃபா இறங்கி வந்துட்டே இருக்கு. ஏன்னா கலைஞர் காலத்துலேருந்து ஸ்டாலின் காலத்துலேருந்து இப்போ இவர் வரைக்கும் அது அப்படியே தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. அது வந்து மாற்றவே முடியாது ஒன்று. இது ஒன்று புதுசு கிடையாது. பட் யார் பேசணுன்றது ஒன்று இருக்குல்ல. ஸோ நீங்கள் ஒரு தலைவராக இருந்து பேசலாமா? அது உங்கள் கீழே இருக்கிறவங்க அப்போ எப்படி பேசுவாங்க? ஸோ அதுக்காக யார் என்ன பேசினாலும் நாங்களாம் அப்படியே விட மாட்டோம். சட்டம் தன் கடமையை செய்யும் சொல்லிட்டு நேற்று பேசின வீடியோக்கு இன்னைக்கு காலையில வந்து ஃபுல்லாக தமிழ்நாடு போலீஸ் வந்து இறங்கி கைது பண்ணணும்னு சொல்லி அவர் வந்து சென்னையில் அங்கேருந்து இளங்கிறாங்க வீட்டில் இருந்து அப்படியே எடுத்துன்னு வந்து தஞ்சைக்கு இப்போ வந்துட்டு எடுத்துன்னு வந்து விட்டுருக்காங்க. ஸோ 2:15 மணிக்கு வந்து அந்த விசாரணை வருது. ஸோ ஏன் இருக்கு இப்போ இது மாதிரிலாம் வந்து காண்டுன்னா, நம்ம தோத்துட்டோமே, நம்ம எப்படி இருக்குது சும்மா, இந்த ஆட்சி வரவே கூடாதுன்னு நினச்சாங்க, வந்துட்டாங்க. சரி எதனா ஒன்று பேசி நம்ம இதெல்லாம் பண்ணோன்னு பார்த்தா அதுக்கும் வழி இல்லை. ஏன்னா எல்லாருமே வந்து விஜய் அண்ணா பக்கம் நினைக்கிறாங்க. ஏதோ ஒன்று பேசணும்னு வந்துச்சு, இப்போ இந்த வேற மாட்டினாரு. ஸோ எதிர்கட்சி தலைவர்லாம் பார்க்கல, தப்பு பண்ணா தப்பு தான், அது யாரானா இருந்தாலும் சரின்னு சொல்லிட்டு காலையில வந்து எல்லாத்தையும் பேசி அப்படியே அழுக்க தூக்கின்னு போயிட்டாங்க. எல்லாம் கதறாங்க, இல்லை கை செய்யக்கூடாது, பின்ன என்ன தூக்கி வச்சு மடியில் வச்சு கொஞ்சுவாங்களா? விஜயண்ணாவுக்கு இதுக்கு கம்பேர் பண்றாங்க. அவர் மட்டும் டாக்ஸ்ன்னு சொன்னாரு, அவர் மட்டும் வந்து ஏதோ பேசுறாரு. அவருக்கும் இது பேசுறதுக்கு என்ன சம்பந்தம்? அதுவும் இதுவும் ஒண்ணா? அது அரசியல் ரீதியா பேசுறது. பட் நீங்க பேசுறது பெண்களை இழிவுபடுத்தி பேசுறது. ஓகே, அதை அவர் கூட்டின்னு போகும்போது வந்து உதயநிதி அவர்கள் வண்டியில உட்காந்து கேஷுவலா சொல்றாரு, இதெல்லாம் வந்து எனக்கு காமெடியா இருக்கு. எப்படி இதெல்லாம் வந்து காமெடியா இருக்கு, இந்த மாதிரி பேசலாம் வந்து காமெடியா இருக்கும். அவருக்கு இருக்கும், ஏன் இருக்காது? ஏன்னா பெண்கள்லாம் உங்களுக்கு கேவலமா தானே தெரியும். உங்களுக்குலாம் இதெல்லாம் புதுசா என்ன, ஆனாலும் உங்களுக்கு வந்து இதெல்லாம் ஜோக்கர் மாதிரி தான் தெரியும். உங்களுக்குலாம் வந்து இது ரொம்ப கீழ்த்தரமாலாம் தெரியாது, நல்லா காமெடியா இருக்கும். ஏன்னா அமைச்சர்களை ஜோக்கர்ன்றது, பெண்களை தப்பா பேசுறது, மொத்த குடும்பத்தை தற்கூரியன்றது, எல்லாத்திலையும் அவதூறு ஆபாசமும். இதெல்லாம் நீங்களா எதிர்கட்சி தலைவராக இருக்கிறதுக்கு லாக் இல்லாத ஒருத்தர் பர்சன் தான் அது. நீங்க தான் ஒரு எதிர்கட்சி தலைவர்னா அவங்க சொல்லும் போது நீங்க நல்லா பேசக்கூடாது, இங்க நம்ம எதுக்கு வந்திருக்கோமோ அதை மட்டும் தான் பேசணும், நீங்க கண்டிச்சிருக்கணும். பட் நீங்க கண்டிக்காம அதை ஊக்குவிச்சு அவங்க குஷிப்படுத்தணும்னு சொல்லி மொத்த பெண்களையும் வந்து இழிவுபடுத்தினால்தான் இன்னைக்கு நீங்க யார் என்னெல்லாம் பார்க்கல, தூக்கி உள்ள வச்சுது. அதுக்கான ரீசன் டிவிக்கன்றது தான். ஏன்னா எவ்வளோ கட்சியில இருந்துச்சு ஆனால் திமுகலாம், நீங்க எது பேசணும் கண்டுக்காதே எதுவும் பண்ணாது. பட் ஆனா பெண்களை பேசினா செய்வோன்ற மாதிரி தமிழ்நாடு தன் கடமையை செஞ்சுட்டே இருக்கு. தமிழ்நாடு போலீஸ்க்கு ஹாட்ஸ் ஆஃப். ஏன்னா யார் என்னெல்லாம் பார்க்கல, கைதுனா கைது தான். உத்தரவு கம்ப்ளைண்ட் வந்துருப்போம், உங்களுக்கு அஃபிஷியலாக கம்ப்ளைண்ட் வருது, அது அஃபிஷியலாக தான் நாங்கள் டீல் பண்ணுறோம். யாரும் அவதூறு பருப்பில் நாங்கள் வந்து பண்ணணும்னு சொல்லி கிளியர் கட்டாக பண்ணுறாங்க. அவ்வளோ கூட்டம். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த வார்த்தைலாம் பேசுனது வந்து அதுக்கெல்லாம் வந்து சப்போர்ட் கொடுக்குறாங்க. அதே மாதிரி சில பேர் வந்து எதிர்ப்பும் தெரிவிக்கிறாங்க, சில பேர் வந்து ஆதரவும் தெரிவிக்கிறாங்க.